இன்னைக்கு எபிசோட்ல பிரவுன் மணி மீனா கிட்ட இருந்து தப்பிச்சு மனோஜோட கடைக்கு வந்துடுறாரு. முத்துவோட பொண்டாட்டி என்ன துரத்திட்டு வந்துச்சு, அதான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. மீனா இங்க இப்போ பூ கொடுக்க வருவாங்களேன்னு வித்யாவும் ரோஹிணியும் பயப்படுறாங்க. கரெக்டா மீனாவும் கடைக்கு வந்துடுறா. ரோஹிணி கிட்ட இன்னைக்கு உங்க மாமாவை பார்த்தேன்னு சொல்றா. நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க, என் மாமா துபாயில இருக்காருன்னு ரோஹிணி சொல்றா. முத்துவும் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக மனோஜ் கடைக்கு வரான். வித்யா முத்துவை பார்த்த உடனே பிரவுன் மணியை ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சுக்க சொல்றா. முத்து ஃப்ரிட்ஜை பாக்குறதுக்காக மீனாவையும் கூட்டிட்டு போறான். முத்து, மீனா, செல்வம் எல்லாரும் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு இருக்காங்க. செல்வம் கரெக்டா மணி ஒளிஞ்சிருக்க ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. முத்துவும் அதை பார்க்கலான்னு போறான். வித்யா முத்துவை தள்ளி விட்டுட்டு ஃப்ரிட்ஜை திறக்க கூடாதுன்னு நிக்கிறா. மனோஜ் வித்யா கிட்ட தள்ளு, அவங்க ஃப்ரிட்ஜை பார்க்கட்டும்னு சொல்றான். ரோஹிணி மனோஜ் கிட்ட அவ அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்றா. முத்து மனோஜ் கிட்ட அந்த ஃப்ரிட்ஜை செல்வத்துக்கு கொடு, 3000 இப்ப தருவான், மீதி பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான்னு சொல்றான். இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் தர முடியாதுன்னு மனோஜ் சொல்றான். நம்ம குறிக்கோள் எல்லாம் மாத்திக்க முடியாது, வித்யா ஃபுல் கேஷ் தரான்னு ரோஹிணி சொல்றா. முத்து செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜை கொடுன்னு சொல்லி மனோஜ் கிட்ட சண்டைக்கு போறான். செல்வமும் மீனாவும் வேற கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லி முத்துவை கூட்டிட்டு போறாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோன்னு ரோஹிணியும் வித்யாவும் பேசிட்டு இருக்காங்க. பிரவுன் மணி அவங்க கிட்ட எனக்கு மணிரத்னம் கிட்ட சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னதெல்லாம் போய் தானேன்னு கேக்குறாரு. ரோஹிணி பாப்பா வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தானே நீங்க இப்படி டிராமா பண்றீங்கன்னு கேக்குறாரு. என்னால உன் வாழ்க்கைக்கு உதவ முடிஞ்சா அது எனக்கு சந்தோஷம்தான்னு சொல்றாரு. என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாரு. மீனா முத்து கிட்ட பிரவுன் மணிய பார்த்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கா. இத பத்தி ரோஹிணி கிட்ட சொன்னப்போ கூட அவங்க முகம் மாறிடுச்சுன்னு சொல்றா. முத்துவும் அந்த ஆளு மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருக்குன்னு சொல்றான். இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு, பார்லர் அம்மா சொல்றதுலயும் ஒண்ணுக்கு இடிக்குதுன்னு சொல்றான். ரோஹிணி அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.